இது ஒரு மொழி குருமொழி. கடவுள் என்பது எல்லோருக்காகவும் இருப்பது. கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும், ஏழைக்கும் பணக்காரனுக்கும், அறிஞனுக்கும் அஞ்ஞானத்தில் இருப்பவனுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், எல்லா உயிர்களுக்கும் நிலையாயிருப்பது எதுவோ அதுவே கடவுள். இந்த உலகத்தை கடவுள் உலகமாக, ஆன்மீக உலகமாக, சந்தோஷ உலகமாக நாம் மாற்றும். சொர்க்கம் மேலில்லை, நாம் வாழுகின்ற இந்த பூமியில் இருக்கிறது. சொர்க்கம் உனது குடும்பத்தில் இருக்கிறது. சொர்க்கம் உனது அன்னையிடத்தும் தந்தையிடத்தும் குருவிடத்தும், உன்னுடைய அன்புக்குரிய மனைவியிடத்தும், போற்றுதலுக்கு உரிய உன் கணவனிடத்திலும், வாழ்த்துவதற்குரிய உன் குழந்தைகளிடத்தும், உறவுகளோடு இருக்கின்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடம்தான் சொர்க்கம் இருக்கிறது. ஆகவே அந்த சொர்க்கத்தை காண எல்லா மக்களிடத்திலும் அன்பு அன்பு அன்பு, என் முகத்தோடு என் சொல்லோடு இனிய செயலை செய்தல். என் அன்புக்குரியவர்களே, தன்னிலையில் இருந்து அந்த ஆத்மாவை நினைக்க நினைக்க ஆனந்தமடைகிறீர்கள். எப்படி ஒரு புதிய பொருளை உங்களுக்கு ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தவுடன் எவ்வளவு மனம் சந்தோஷப்படுகிறது. அந்த கைப்பொருளை பெற்ற அந்த சந்தோஷத்தை விட மெய்ப்பொருளை பெற்றிருக்கிறீர்கள். கிடைத்திருக்கிற பொருள் நெற்றியில் உணர்வது சாதாரண பொருள் அல்ல, அந்த உயிர் பொருள், அந்த உயிருக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மா, அதைத்தான் நீங்கள் உணர்வாய் பெற்றிருக்கிறீர்கள்.